அவுதுபில்லாமினஷ்ஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனல். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய திக்ரு செய்யறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் ஒரு சிறப்பான ஒரு திக்ரையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பார்க்கலாம். நமது இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலில் அதிகமாக திக்ருகள், தஸ்பியாத்துகள், துவாக்கள், பயனுள்ள இஸ்லாமிய குறிப்புகள் அதையெல்லாம் சொல்லி தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்ததோடு மட்டுமின்றி எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய நன்மை அல்லாஹு தாலா கியாமத் நாள் வரைக்கும் நம்மளுக்கு தரானாமா. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இம்மை மறுமை ஆகிய எல்லா நன்மைகளும் அடைந்து கொள்ளும் ஒரு வழியை நான் சொல்லட்டுமான்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய திக்ரு செய்கிற கூட்டத்தில் அதிகமாக கலந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் தனியாக இருக்கும்போது அல்லாஹுடைய திக்ரால் உங்களுடைய நாவை நனை செய்வீர்களாகன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது கண்மணியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அது மாதிரி அல்லாஹு தாலாவை அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன திக்ருகள் ஓதக்கூடிய நேரத்துலையும் அல்லாஹு தாலாட்ட அதிகமான நன்மைகள் பெறக்கூடியவங்களாக இருக்குவாங்க. அல்லாஹு தாலா இக்லாஸோட மன தூய்மையோட யார் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களை மன்னிச்சிட்டான், அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றிட்டான்னு சொல்லி ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அல்லாஹு தாலாவை திக்ரு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் சொல்லாத கூட்டத்தினர் கியாமத்தினால பெரும் நஷ்டவாளி ஆயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அது மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்வாங்களாமா. எப்படின்னா, யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்யும் கூட்டத்துக்கு என்னை கொண்டு சொல்லியாதான், உன்னை மறைந்தவர்களின் கூட்டத்துக்கு நான் செல்வதாக இருந்தால் என்னுடைய கால்களை முறிச்சு விடியாதான்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்களாமா. அதனால் நம்ம அதிகமாக திக்ரு செய்யணும். பூமியில் இருப்பவங்களுக்கு வானத்தில் நட்சத்திரம் எப்படி நம்ம ஸ்டார்ஸ் மின்னுது, அதே மாதிரி வானத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹு தாலாவை நம்மளை திக்ரு செய்கிறவங்கள பார்த்தா, திக்ரு செய்கிற கூட்டம், அப்புறம் தனியாக திக்ரு செய்கிறவங்களை பார்த்தா, வானத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பூமியில் இருக்கிறவங்க திக்ரு செய்கிறவங்கள பார்த்தா அப்படியே அந்த நட்சத்திரம் மாதிரி மின்னப்படுதுன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் கடைவீதிக்கு செய்கிறாங்களாமா. அங்கே போய் சொல்கிறாங்களாமா, எல்லாம் என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, அங்கே பள்ளிவாசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்கள் எல்லாம் பங்கு போடப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்களாமா. அப்போ இதை கேட்ட மக்கள் எல்லாம் போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்களாக பங்கிடுறாங்களாமா, நம்மளும் போகலான்னு சொல்லி அவங்களும் போகிறாங்களாமா. எல்லாம் போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லையாம்மா. அப்போ கேட்குறாங்கம்மா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னீங்க, சொத்துக்கள் பங்கிடப்படுதுன்னு சொல்கிறீங்களே, அங்கே ஒன்றுமே அந்த மாதிரி சம்பவம் நடக்கலையே, அப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்குறாங்கம்மா. ஒரு சில பேர் திக்ரு செய்து கொண்டுக்கிட்டு இருக்காங்க, சிலர் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்காங்க, ஒரு சிலர் தொழுதுட்டு இருக்காங்கனால சொல்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இதுதான் நம்மளுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்கள்னு சொல்லி சொல்கிறதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்காங்க. அதுதான் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்யக்கூடிய சபைகள் வானத்திலேருந்து பூமியில் பார்த்தா நட்சத்திரம் மாதிரி மின்னப்படுதுன்னு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக திக்ரு சொல்லலாம். அதேமாரி நம்ம ஃபஜ்ருக்கு இது சிறப்பான திக்ருன்னு சொல்கிறாங்க. இந்த திக்ரை ஓதுனா அல்லாஹு தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பர்க்கத்தை கொடுப்பானாமா. அதாவது ஃபஜ்ரு வாங்க சொல்லிட்டாங்கன்னா சொல்கிற நேரத்தில் தொழுகைக்கு சுன்னத்து தொழுகைக்கு முன்னதாக நம்ம இந்த திக்ரை ஒரு 100 தடவை ஓதனா அல்லாஹு தாலா அன்றைய நாட்களுக்குள்ளே நம்மளுடைய தேவைகள், ரிஸ்க்கு, எல்லா தேவைகளும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்வான். அது மாதிரி நம்மளை செல்வத்தில் நம்மளை அதிகமான பர்க்கத்துள்ளவங்களாக ஆக்கி வைக்குவானாமா. இது அனுபவபூர்வமான ஒரு ஹதீஸாக இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம திக்ருகள் சொல்கிறனால, குர்ஆன் ஓதுறனால, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை, மகான்கள் படித்து கொடுத்ததாமா. அதனால் இதை நம்ம இது மேலே நம்பிக்கை இல்லாமையோ அதெல்லாம் நம்ம இது நம்ம உள்ளச்சத்தோட யக்கீனோட நம்ம இந்த திக்ருகளை எல்லாம் அதிகமாக சொல்லி அல்லாஹு தாலாவுடைய அருளை பெறக்கூடியவங்களாக இருக்கும். அந்த திக்ரு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, அஸ்தஃபிருல்லான்னு சொல்லி இது அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய வார்த்தையாகவும் இருக்குது, இஸ்திஃபாருடைய வார்த்தையாகவும் இருக்குது. ஆகையால் நம்ம ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு முன்னதாக இந்த 100 தடவை இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்கிட்ட துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நம்மளுடைய இஸ்லாமிய பதிவுகள், குறிப்புகள், துவாக்கள் ஆகியவற்றை பார்க்க நமது இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலுக்கு அதிகமாக ஆதரவு தாருங்கள். ஆதரவு தந்ததோடு மட்டுமின்றி இந்த சேனலை அடுத்தவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, ஃபேமிலி, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.